பாத்ரூம் சார். அந்த அமிர்தத்தை கூப்பிட்டு கேட்போம். அவ கேரிங் சார். கேரிங்க? என்னடா லவ் கன்ஃபார்ம் ஆகுது, அது கூட கேரிங்க? ஐயோ, அவனுக்கு இல்ல கேரிங் சார், அவ சித்தி பொண்ணு கேரிங். அதுக்கு ஹெல்ப் பண்ண போயிருக்கா. சித்தி பொண்ணை கூப்பிட்டு கேட்போம். எங்க இருக்கா? வேலூர் ஜெயில்ல. எதுக்கு? புருஷனை கொலை பண்ண. அக்கா வருவான்னு பார்த்தேன், தங்கச்சி நீ வந்திருக்க. பரவாயில்ல, ஏன் இங்க நின்னுகிட்டு இருக்க? வா உள்ள. ஏன் நிக்கிற? உட்கார். உட்கார்றதுக்காக நான் இங்க வரல, உன்னை எச்சரிச்சுட்டு போகலான்னு வந்திருக்கேன். என்னையா? ஆமா. எதை பத்தி? எங்க அம்மாவை எங்க அக்கா கொலை செஞ்சுதா பொய் சொல்லி ஏமாத்தி பணம் பறிச்சிட்டு இருக்கியே, அத பத்திதான். நான் ஒண்ணு பொய் சொல்லல, அதுதான் உண்மை. No, you are a blackmailer. நான் இப்பவே உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துடுறேன். நீ ரொம்ப அழகா இருக்க, ஆனா அழகா பேச மாட்டேங்கிறியே. போன் பண்ண வேண்டிய இடம் போலீஸ் ஸ்டேஷன் இல்ல. ஹலோ, நான் தான் சங்கர் பேசுறேன். வசந்தி உன் தங்கச்சி சாந்தி
என்கிட்டதான் இருக்கிறா. நான் சொன்னபடி பணத்தோட நீ வரலன்னா உன் தங்கச்சி மானத்தோட வரமாட்டான். நான் பிளைட்டுக்கு போக இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. 1/2 மணி நேரம் உனக்கு அவகாசம் கொடுக்கறேன். அதுக்குள்ள கேஷோட வந்துடு. இல்ல அக்கா இல்ல சாந்தி. சாந்தி, நீ சின்ன பொண்ணா இருக்க. உன்னை ஒண்ணும் செய்யக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா எனக்கோ பிளைட்டுக்கு நேரமாயிட்டு இருக்கு. என்ன செய்யறது? என் பேச்ச கேட்டு நடந்துகிட்டீங்கன்னா உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டேன். புத்திசாலித்தனமா நடந்துகிட்டீங்கன்னா உனக்கும் கஷ்டம் இல்ல, எனக்கு சிரமம் இல்ல. பாத்தியா, எனக்கு ரொம்ப வேலை கொடுக்குறீங்க. நீயே கழட்டிட்டா இதுக்கு வேலையே இருக்காது. என்ன சங்கர், என்னை விட்டுட்டு இனிமே இங்க வர மாட்டேன். நீ வந்தாலும் நானும் இங்க இருக்க மாட்டேன். நான் 1 to 10 சொல்றதுக்குள்ள புடவைய கழட்டிடணும். 1 5 6 சாந்தி, நான் சொல்றபடி மரியாதையா நடந்துக்க. பார்ட்னர் ரொம்ப பாஸ்டா இருப்பார். பார்ட்னருக்கு அப்புறம் அந்த பொண்ணு நமக்கு தானே. பொண்ணு எப்படி? பொண்ணுக்கு வயசு 16. 10 நாள்ல கல்யாணம் வேற நிச்சயமாயிருக்கு. பாப்பா யாரு? ஆளை பார்த்தா மேல தெரியுது. அக்காவே தான். ரொம்ப வசதியா போச்சு. என் தங்கச்சி எங்கடா? அவ மேல சங்கரோட ஜாலியா இருக்கா. அப்ஜெக்ஷன் இல்லைன்னா நீ எங்களோட வசந்தி, நான் தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னால I will give you 5 minutes time. இப்ப கூட நீ ஏதாவது சொல்ல நினைச்சா தைரியமா சொல்லலாம். No more questions. Please sit down. இதுவரை வழக்கை விசாரணை செய்ததில் வசந்தி தன் குற்றங்களை ஒப்புக்கொள்ளும் வகையில் மௌனம் சாதித்து வருவதால் வசந்தி ஒரு குற்றவாளி என்று தெளிவாகிறது. பெண் என்றால் புனிதம் நிறைந்தவள்.